வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாவே பண்டிகை, செலிப்ரேஷன், அதை மீறி இன்னொரு விஷயம் புது படங்கள் ரிலீஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான படத்தோட ஹீரோ தான் நம்மளோட கெஸ்ட். யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமாங்க, ஆக்மோரா. இந்த நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த முதல்ல எல்லாருக்கும் 2 இயர்ஸ் முன்னாடி கேட்ட கதை தான் காஷ்மோரா. ஃபஸ்ட்டு ஃபுல் என்டர்டெய்னர், ஃபுல் காமெடி படம். அதுக்குள்ளே ஆக்ஷன் எல்லா விஷயமும் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. கோகுல் சொல்லும்போது அவருடைய முந்தின படம் பார்த்துருக்கேன். அதுக்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமாரா. நிறையா ஹியூமரோட ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். 3 கதைகளை வந்து ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வந்து சொல்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவர் ஒரு ஃபேண்டசி கதையாக சொன்னார். அதுக்குள்ளே நிறைய காமெடி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும்போது ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? அஃப்கோர்ஸ் பெரிய பட்ஜெட்னு தெரிஞ்சுது. பட் ஆக்டராக நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் படத்தில் இருக்குது. அப்புறம் பேய் படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கிறப்ப அந்த பேய் எலிமெண்ட்டும் இதில் இருக்குது. ஸோ ஒய் நாட் ட்ரை பண்ணக்கூடாது? அதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார். அல்டிமேட் காமெடி. இப்போவும் படங்கள் போடும்போது நம்ம அப்படியே தான் திரும்பி திரும்பி சிரித்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இவ்வளோ தூரம் டீட்டெயிலிங், ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாதிரியான ஒரு இது பண்ணுவார் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுவார் அப்படின்ற ஒரு நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. இதில் ஹியூமர் நிறையா இருக்குது. நிறைய ஹியூமர் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு தைரியம் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு. பிகாஸ் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் படம். ஒரு தீபாவளி அன்னைக்கு படும்போது எல்லோரும் வீட்டோட போய் பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால தான் வந்து செலவு பண்ணும்போதும் பயம் இல்லாமல் இருந்துச்சு. நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும் மக்களுக்கு. இந்த படத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஆக்டராக சரியான ஸ்கோப் இருந்துச்சு. வேறு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து காஷ்மோரா கேரக்டர் எடுத்துகிட்டு பிளாக் மேஜிக் பண்ணுற ஒருத்தன் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற ஒரு ரிசர்ச் வந்து டைரக்டர் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அப்போ வேறு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சுது. ராஜ்நாயக் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தன், அவன் வந்து ஒரு பெரிய ஒரு போர் வீரன், ரத்த வெறி பிடிச்ச ஒருத்தன் அப்படின்னு அவர் சொல்லும்போது இதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு கேரக்டர். கண்டிப்பாக. ஸோ ஆக்டராக எனக்கு அது நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அண்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இப்போ கேமராமேன் எடுத்துட்டாலும் சரி, இப்போ நயன்தாரா எடுத்துட்டிங்கனாலும் சரி, எல்லாருக்குமே இது சேலஞ்சிங்கான ஃபிலிம். ஒரு ஆர்ட் டைரக்டர்லேருந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்பினேஷன். கம்ப்ளீட்டாக இப்போ ராஜீவன் சார் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் பண்ணும்போது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் இதில் பேர் வாங்குறதுக்கான ஸ்கோப் உண்டு. இப்போ டைரக்டருக்கு எப்படி ஸ்கோப் இருக்கோ அது மாதிரி கேமராமேனுக்கு. ஓம் பிரகாஷரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு படம்னா ஃப்ளாட்டாக லைட் பண்ணிட்டு பெரிய படம் அழகாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ஷேடோ அண்ட் லைட்டிங் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். படம் த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணியிருப்பார். பீரியட் போயிட்டால் இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கணுங்கிறது இல்லாமல் அதையும் கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ எவ்ரிபடி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட் இந்த படத்தில் போட்டு அவங்களுக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி, ஆல்பம் மாதிரி, இந்த படம் நான் பண்ண படம் அப்படின்னு எடுத்து காமிச்சா யாராக இருந்தாலும் பெருமைப்படுற ஒரு படம். காஷ்மோரால அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற கேரக்டர் அதுக்கான லுக்குமே இயல்பா இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்குது. அதான் அங்கேயும் பிரச்சனை இருந்துச்சு. அவர் வந்து சார் நீங்கள் நார்மலாக வந்தால் போதும் சார்னாரு. பட் நான் சொன்னேன் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ண முடியும்? அந்த ஒவ்வொரு சீனும் நீங்கள் அப்படி எழுதியிருக்கீங்க, நார்மலாக வந்தால் அது நம்பகத்தனமே இல்லை சாருங்கும் போது அதுக்குன்னு ஒரு லுக் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தார். நிறைய பேர் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களாம் நேரில் போய் பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அதை வச்சு தான் அந்த கேரக்டருக்கான அவங்களோட மேனரிசம் எல்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி வேண்டியது இருந்துச்சு. அண்ட் நான் அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணது ஃபுல்லாக கோகுல் பார்த்தே நடிச்சிட்டேன். ஏன்னா அவர் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தார். ஸோ அவர் பண்ணி காமிக்கும் போது அவர் பார்த்து நிறைய விஷயங்கள் நான் எடுத்துக்க முடிஞ்சுது. அது அந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸ் நிறைய சொன்னார். இந்த விஷயங்கள் நடக்கிறத பற்றி அருள் வாக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து அவர் பிடிச்சி வச்சிருந்தாரு. எங்கே சார் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தீங்க? சார் 3 மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, அப்போது அதுக்காக பேசும்போது அதனால மாடுலேஷனில் வித்தியாசம் இருந்துச்சா? ஆமாம், ட்ரை பண்ணோம் அந்த கேரக்டருக்கு. அதாவது ஒரு ஃபன்னியான கேரக்டர், காஷ்மோரில் தான் படம் ஃபுல்லாக வர கேரக்டர். ஸோ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஒரு சும்மா பேச திடீர்னு தான் ஒன்று சொல்லுவான். ஒத்தையில் உட்காந்து புத்தியை நெத்துக்கு நடுவில் நிப்பாட்டி சிந்திச்சா சித்திக்காத புத்தியும் கிடையாது, சொல்லி முடிச்சுட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருப்பான். இதுக்கடா இது சொன்னாங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆமாம், திடீர்னு புரியாமல் ஒரு சில விஷயங்கள் பேசுவான். ஓகே, இது அவரே சொல்லி காட்டிடுவார். அவரை பக்காவாக வச்சிருப்பார் அதெல்லாம். அப்புறம் வந்து எல்லாத்தையும் மனப்பாடமாக சொல்லுவார். எப்போ கேட்டாலும் சொல்லுவார், ஏங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து டைரக்டராக வந்தவர். ஸோ வாய்ஸ் மாடுலேஷன் வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாப்ல கோகுல். ஓகே. அண்ட் இந்த கேரக்டர் நான் அந்த காஷ்மோரா பண்ணிவிட்டு நான் ராஜ்நாயக் போகும்போது சார் அது வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா தனுவேட்ஸ் மனு படம் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாத் வந்து கங்கனா ரனாத்தானான்னு டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா வாய்ஸும் அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இல்லை சார் நீங்கள் மாற்றி நார்மலாக பேசினாலே டிஃப்ரென்ஸ் இருக்குது, போதும் நம்ம இன்னொரு கேரக்டர் இருக்குது அதுக்கு வேணால் ட்ரை பண்ணலான்னு சொன்னார். அந்த கேரக்டர் பண்ணும்போது தான் வந்து நிறையா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மாதிரியான படங்கள் பார்த்து அது இன்ஸ்பிரேஷன் எடுத்து நார்மலாக பேசிட்டா நம்ம வாய்ஸை வந்து கம்ப்யூட்டரில் எவ்வளோனா சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் அப்படி பண்ணும்போது நம்ம பேசுகிறது புரிய மாட்டேங்குது. சார் ரொம்ப வாய்ஸ் மாற்றினோம்னா வார்த்தைகள் புரியல, ஸோ நீங்களே டப் பண்ணுங்க. ஸோ 2 வார்த்தை பேசினா தொண்டை கட்டிடும்.
ஸோ ஆனா அது அதுக்கெல்லாம் tough வந்து பண்ணுவோம். வேற ஒருத்தரை வச்சு பேசலாம் அப்படியான திங்கிங்கே இல்ல, வரல இல்லையா? அதானே நம்ம சேலஞ்ச். அது இன்னொருத்தர் கொடுக்குறது நம்ம தான் பண்ணி ஆகணும். இல்ல அது ரொம்ப ஈஸியான வேலை இல்ல. இப்ப அது கார்த்தி தான் பண்ணாருன்னு சொன்னாலும் எல்லாரும் நம்ப தான் போறாங்க. ஆனா அதுக்கான உழைப்பு கண்டிப்பா அதுக்கான மெனக்கெடல். அதானே சேலஞ்சு நமக்கு. அது பண்ணுறது தான் சந்தோஷம். தவமும் வில்லாய் அந்த தீவினையை துளைக்கும். எந்த ஒரு வில்லுக்கும் பொருத்தமான அம்பு தேவை. காஷ்மீரால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது புதுசா எனக்கு இது இருந்துச்சு, நான் இதை ரொம்ப சிரமப்பட்டு கத்துக்கிற மாதிரியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சீன் இல்லை, ஹார்ஸ் ரைடிங் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்கு குதிரைகள் ரொம்ப பிடிக்கும். பட் நான் கற்றுக்கவே இல்லை. இந்த படத்தை கண்டிப்பாக கற்றுக்கணும்னு கிட்டத்தட்ட 1 year முன்னாடியே நான் ட்ரைனிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. பட் அப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்கள் டெக்னிக் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த குதிரை கூட பழகிறது ரொம்ப முக்கியம். நம்ம வேற ஒரு குதிரையில் பழகிட்டு திடீர்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குதிரை கொடுத்து ஓட்டிட முடியாது. அந்த குதிரை கூட நீங்கள் பழகணும், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது கூட பேசணும். அது ஒரு பெரிய ஒரு கலை அது. அது கற்றுக்கிறது ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா சும்மா அழகாக நடந்து வர்றது இல்லை, ஒரே ஒரு ஷாட் கிடையாது. அதுலேயே ஃபைட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுலேருந்து ஜம்ப் பண்ண வேண்டியது இருந்துச்சு குதிரையில் இருந்து. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்காமல் அது பண்ணவே முடியாது. பட் இங்கே வந்து செலக்ட் பண்ண குதிரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருந்துச்சு. ஓகே. யூஸ்வலாக வந்து நார்மல் ஸ்கூலில் எப்படி கற்றுக் கொடுப்பாங்களோ அது எந்த விஷயமே அந்த குதிரைக்கு தெரியாது. அந்த ஓனர் என்ன கற்றுக் கொடுத்துருக்கானோ, அவன் சின்ன பையன், அவன் ஓடினா நல்லா ஓடும். நான் போனோடனே நகரவே நகராது. ஸோ அது கற்றுக்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதை கற்றுக்கிட்டு வந்துட்டால் ஓப்பன் ஸ்பேஸில் ஓரளவுக்கு 10 days பேசி நான் பழகி, அப்புறம் நான் என் வாய்ஸ் கேட்டாலே ஓடுற அளவுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. திடீர்னு செட்டுக்குள்ளே வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஃபயர் இருக்கும், சவுண்ட் இருக்கும், டாக்டர்ஸ் இருப்பாங்க ஹார்ஸுக்கு, அந்த கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸ்டில் இந்த இடத்துல வரும்போது குதிரை பயப்படும். ஸோ அதில் வந்து சேலஞ்ச் மெயின்டைன் பண்ணி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி சேரியட் ஓட்டும்போது, சேரியட்டில் பழகின ஹார்ஸஸ் கிடையாது, அவங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த ஹார்ஸை பழகினாங்க. அப்படிங்கிறப்ப நானே புதுசு, இதில் ஹார்ஸும் புதுசுன்னா எங்கே ஓட்டுறது? ஸோ அந்த வார் சீக்வன்ஸில் பொதுவாக ஹார்ஸ் சேரியட் ரேஸ் ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஹார்ஸ் ரைடிங் சீக்வன்ஸ் ஆகட்டும், கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் அது பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பெரிய வார் சீக்வன்ஸ் இருக்கு நமக்கு, இதில் கூட ட்ரைலரில் கூட பார்த்தோம். இதையெல்லாம் எங்கே எடுத்தீங்க? எல்லாமே மெட்ராஸ் தான், எல்லாமே மெட்ராஸ். டோட்டலாக ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் போகலான்னு இருந்தோம், அதுக்கப்புறம் பல்கேரியா போகணுன்னு சொன்னாங்க. கடைசியில் எல்லாமே சென்னையில் பண்ண முடிஞ்சது. ஓகே. அப்போ ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒர்க் இல்லை, அதுவும் அந்த பர்டிகுலராக 1/2 hourக்கு ரொம்ப ஒர்க். அதான் இது ஒரு 30 minutes படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 2 hours படமாக இருந்தாலும் சரி, ஒரே உழைப்பு தேவைப்படுது. ஏன்னா ஒரு தர்பார்னு எழுதிட்டா தர்பார் செட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஒரு கிங்டம்னு காமிச்சா அந்த கிங்டமை ஃபுல்லாக டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 2 அரசு அப்படின்னு சொல்லி 2 கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ராஜாங்கம்னு சொன்னால், அப்போ 2க்கும் வேறு ஒரு கொடி, வேறு உடைகள், வேறு கவசங்கள், வேறு போர்க்கருவிகள், நீங்கள் அத்தனை விஷயமும் செய்ய வேண்டியதாக இருக்குது. 30 minutes இருந்தாலும் நீங்கள் அத்தனையும் செஞ்சாகணும், தப்பிக்கவே முடியாது. அப்படிங்கும்போது பயங்கர டிமாண்டிங் ஒர்க். அது ராஜீவன் சாரோட செட் ஒர்க் ஆகட்டும், அதில் முக்கியமாக நயன்தாராவுடைய அந்த பெட்ரூமு, அவங்களுடைய அந்த பாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த குயின்ஸ் பாத்துன்னு, அந்த செட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பீகாக் தீம் எடுத்துகிட்டு பண்ணியிருந்தார், ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. சார் என்ன சார் இது, எனக்கு நம்பவே முடியல. யூஸ்வலாக வந்து நம்மளுடைய பழைய படங்கள்லையோ இல்லை இப்போ ஹிந்தி படங்கள்லையோ அந்த மாதிரியான செட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், எலாபரேட் செட்ஸ். அது இந்த படத்தில் பார்த்தேன், நான் பயந்துட்டேன். சில செட் சைஸ் எல்லாம் பார்த்து, என்ன இவ்வளோ பெரிய செட் போட்டு வச்சுருக்கீங்க. இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுற ஒரு படம் அப்படிங்கும்போது ப்ரொடியூசர் அவரோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் தொல்லை பண்ணிட்டாவோ அல்லது இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டுட்டாவோ அந்த ஒர்க் கொலாப்ஸ் தான். எந்த அளவுக்கு அவர் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார், எவ்வளோ ஸ்வீட்டாக பிரபு பிரகாஷ் 2 பேருமே வந்து பெரிய படமாக இதை பண்ணிடணுங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. இது பிக் ஃபில்மாக இது பண்ணணும், நம்மளால் பண்ண முடியும், கரெக்டாக பிளான் பண்ணால் நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே கூட நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு எந்தெந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணாங்க. எங்கே தேவையில்லையோ அது கட் பண்ணாங்க. ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம். அது வெறும் காசு போடுறது மட்டும் ப்ரொடியூசர் கிடையாது. இப்போ அரண்மனை வந்து நானே வந்து எவ்வளோ வேணாம்ப்பா கம்மி பண்ணிக்கலாம்னு சொன்னால் கூட இல்லை இது முக்கியமான சீன், இங்கே பெருசாக இருக்கணும் செட்டுன்னு பெருசாக போட்டாங்க. அண்டு காஸ்டியூம்ஸ்க்கு வந்து நம்ம யோசிக்க வேணாம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கட்டும். அது ஒரு முக்கியமான ஒரு க்ரியேட்டிவ் டெசிஷன். அது கரெக்டாக பண்ண தான் சரியாக வரும். அதே மாதிரி அந்த படம் எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் ஆகட்டும், அதை கரெக்டான ட்ரெய்லர் அப்படிங்கிறது டைரக்டர் கூட பேசி, டைரக்டர் தான் பண்ணுறாரு, பட் டைரக்டருக்கு அந்த எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து, டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு 1.5 years வந்து ஒரே படத்தில் ஒர்க் பண்ணுறாங்கிறப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள கூடயே வச்சுருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இதில் பெரிய எல்லாருமே பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட், இப்போ நயன்தாராவோ இல்லை ஸ்ரீதேவியாவோ விவேக் சாரோ எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். பட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்கும்போது இப்போ ப்ரொடியூசர் கரெக்டாக எல்லாரையும் அனுசரித்து கவனிச்சிட்டா மட்டும்தான் இதை பண்ண முடியும். பட் ஸ்டில் ப்ராடக்டாக வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஒரு அவுட்புட் கொண்டு வந்ததுங்கிறது ப்ரொடியூசருக்கு பெரிய கிரெடிட் உண்டு. நீங்கள் எவ்வளோ இதுக்காக ஒர்க் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் குறிப்பிடும் போதே
ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவரா ஒரு கேரக்டர், இப்போ இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ரெண்டுக்கும் நிறையா பாடி லாங்குவேஜ்லேயே ஆகட்டும், மேக்கப்பில், உங்களோட டயலாக் டெலிவரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்க? இல்லை ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போதே அவ்வளோ பெரிய வீரங்கிறப்ப ஃபிசிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக காமிச்சாகணும். அப்புறம் வந்து அதுக்கு ஸ்க்ரீன் டைம் ஒரு 30 நிமிஷம் தான் ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்போ நிறையா சீன்ஸ் கிடையாது. ஸோ பார்த்தாலே அந்த கேரக்டரை வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது மொட்டை அடிச்சு ஒரு தாடியோட ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு டேட்டூ, ஸோ ஒரு 3 மணி நேரம் மேக்கப் போடணும். பட் இதுதான் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 months நாங்கள் வந்து வேறு தாடி, வேறு ஸ்டைலில் டேட்டூஸ் எல்லாம் ட்ரை பண்ணி தான் ஃபைனலாக அந்த கேரக்டர் வந்தோம். ஃபைட்டு வந்து சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக. இந்த கேரக்டர் வந்து ஒரு வார்லார்டு, ஒரு போர் வீரன்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வரும்போது லுக்காக என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். கார்த்தி தெரியக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன். பர்ஃபார்மன்ஸ் வரும்போது பார்த்தா சிவாஜி சார் வராமல் நடிக்கணும். அது ஒரு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கு ட்ரை பண்ணோம். அவருடைய சாயல் இல்லாமல் பண்ண முடியுமா? ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவர் சாயல் வராமல் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். நயன்தாரா காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் அவங்க கூட பண்ணுறீங்க. ரீசெண்ட் டைம்ஸாக அவங்களோட படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற, அவங்க ரொம்ப நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு ரோல்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஹீரோஸ்க்கு வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அது கூட போட்டி இல்லை, அவங்க கூட நடிக்கிறது ஒரு பெரிய போட்டிங்கிற மாதிரியே இருக்குது. எவ்வளோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு? இப்போ நயன்தாரா வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு 30 minutes வர போர்ஷன் அவங்களுக்கு தெரியும். பட் அதான் சென்ட்ரல் கேரக்டர். படத்துடைய சென்ட்ரல் கேரக்டர் வந்து ரத்னமாதேவிங்கிற அந்த பிரின்சஸோட கேரக்டர். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் இமேஜ் இருக்கிற ஒரு ஆக்டர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ராஜ்நாயக் ஆகட்டும் இல்லை ரத்னமாதேவி ஆகட்டும் மொத்தமாக 30 minutes. ஸோ அவங்க வந்தாலே நமக்கு இம்ப்ரெசிவாக இருக்கணும். ஸோ நயன்தாரா தான் பெஸ்ட் சாய்ஸ் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு பிரின்சஸ் அது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஐம் வெரி ஹாப்பின்னு அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட லுக் ஆகட்டும், அந்த கேரக்டரில் இருக்கிற எமோஷன் ஆகட்டும், அவங்களுக்கும் ரொம்ப புதுசு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ வி ஹேட் அ கிரேட் டைம். 2 பேரும் போட்டே இருப்போம், யார் ஆஸ்கார் வாங்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்கார் யாரும் கொடுக்க போகிறதில்ல, எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி. நிச்சயமா. அடுத்ததாக இந்த சிஜி ஒர்க்ஸ், கேமரா, இந்த மாதிரியான ஒர்க்கில் நிறையா, ஏன்னா மொத்தமாக இது தமிழ்நாட்டில் இங்கேயே நம்ம ஊரில் ஃபுல்லாக எடுத்த படம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கிராஃபிக்ஸ் கோஆர்டினேட்டரில் அமெரிக்காவில் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். லண்டனில் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணணும், அதுக்கப்புறம் யூஎஸில் போய் 3D ஸ்கேன் பண்ணணும், நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். பட் நல்ல வேலையாக பெரிய படங்கள் இங்கே பண்ணதுனால வந்து லோக்கல் டீம்லேயே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. ட்ரை பண்ணுவோம், இங்கேயே நல்லா அவுட்புட் வந்துச்சுன்னா நல்ல விஷயம் தானே, நம்ம ஆளுங்களை வச்சே நம்ம பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தே வர் ஏபிள் டு டூ வெரி குட் அவுட்புட். ஸோ அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே எல்லா விஷயங்களும் பண்ணுவோங்கிறது பெருமையாக இருந்துச்சு. அண்டு எங்களுக்கு பட்ஜெட்ஸும் ரொம்ப கம்மி. இப்போது இந்த படத்துக்கு இம்மீடியட் ஒப்பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகுபலியோட ஒப்பிடுவாங்க, அது வந்து முறையில் அது 200 கோடியில் எடுத்த படம், இது ஒரு 50 கோடியில் எடுத்த படம். அப்படிங்கும்போது ஸ்டில் அந்த குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணார் டைரக்டர், கேமராமேன், டைரக்டர், அப்புறம் இந்த விஷுவல் கோஆர்டினேட்டர் ஸ்டாலின். அவங்க முதல்லையே உட்காந்து செப்பரேட்டாக பிளான் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் எடுக்க போகிறோம், இதுக்கு எப்படி பண்ண போகிறோம். பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியாது, சில எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே பண்ண முடியும். ஸோ நம்ம ஊர் ட்ராலிலே எப்படி என்ன பண்ண முடியும், மோஷன் கேப்சர் இல்லாமல் பண்ண முடியுமா. ஸோ ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணிடுவோம், ஒரு சீனை ரிஹர்சல் பண்ணிட்டு தான் பெர்ஃபார்மன்ஸ்க்கே போவோம். ஸோ அந்தளவுக்கு பண்ணும்போது வி வர் ஏபிள் டு அச்சீவ் இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே நல்ல அவுட்புட் எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. கூட காம்பினேஷன் அப்பாவா நடிச்சிருக்காங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன், ஐயோ கார்த்தி உங்க கூட அப்பாவா நடிக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இப்போ எல்லாரும் அப்பா ரோலாகவே கேட்குறாங்க எனக்கு. சார் கேரக்டராக அப்படி இருந்துச்சு சார், என்ன சார் பண்ணுறது. அண்ட் விவேக் சார் பண்ணும்போது அது ரொம்ப சட்டிலாக அழகாக பண்ணிட்டார் அவர். அது கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக 1 year அவர் தாடி வளர்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். நான் வேறு படம் பண்ணல, இதை நான் பண்ணிட்டு போகிறேன், எனக்கே புதுசாக இருக்குது. யூஸ்வலாக வந்து ஒரு ஹீரோக்கு ஃப்ரெண்டாக தான் வந்து நடிச்சிட்டே இருப்பார். எத்தனை நாளைக்கு நீங்கள் ஃப்ரெண்டாகவே நடிப்பீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிட்டோம். அண்ட் இந்த கேரக்டர் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, அப்பாவை யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கதை கேட்ட அத்தனை பேருமே கேட்பாங்க. ஏன்னா அது செம ஃபன்னியான கேரக்டர். ஸோ விவேக் சார் பண்ணும்போது அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் விவேக் சார் கூட உட்காந்து பேசினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் லைஃப் பற்றியோ, அவர் படிக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லிகிட்டே இருப்பார். பட் இதில் 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது சுத்தமாக வந்து அப்பனா வந்து மதிக்கவே மதிக்காத ஒரு பையன், அவரே பிடிச்சி திட்டுவான், அந்த அளவுக்கு தான் இருக்கும் 2 பேர் கேரக்டரைசேஷன். ஸோ எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஆனால் விவேக் சார் இன்னுமே எங்களால் அப்பா ரோலில் யோசிக்க இனிமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் தப்பிக்க முடியாது சார். சார் அது உடனே பார்த்தா அவர் டக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிட்டார். அதான் பயங்கரமாக எப்பவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் எப்பவுமே நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே பண்ணுறீங்க, விடுங்க ஒரு டைமாக மாற்றி பண்ணுவோம் அப்படின்னு எழுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ உங்கள் 2 பேருக்கும் தான் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சொன்ன மாதிரி இந்த படத்தில் லவ் கிடையாது. டைரக்டர் கதை ஃபுல்லாக சொல்லிட்டு 2 ஹீரோயின்லாம் இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு, சார் ஆனால் படத்தில் லவ் சீன்லாம் இருக்காது சார். நிறைய நல்லா தாங்க இருக்குது, வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லா படத்துலையும் காதல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த படத்தில் தேவைப்படலை. ஸோ கெமிஸ்ட்ரினா இப்போ விவேக் சார்
ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மளை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண வைக்கும் அந்த மாதிரியான மேஜிக்ஸ். எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாறுபட்ட இசை கொடுப்பாரு. இந்த இடத்துக்கு இதுதான் இருந்தால் நல்லா இருக்குங்கிறப்ப அதை டோட்டலாக பிரேக் பண்ணி இப்போ வந்து ஒரு வார் சீக்வன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் முக்கியமாக வந்து எல்லோரும் ஒரு பர்டிகுலரான இசையை தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் அங்கே ஒரு பாட்டு போடுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அங்கே ஒரு சாங்காக போடுறது, அது நல்லா ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு செம க்ரியேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் அது. இந்த படம் சந்தோஷம் ஒத்துக்கும் போதே சார் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும், நமக்கு அந்த மாதிரி மியூசிக் பண்ண முடியலையே, நமக்கு அந்த மாதிரி கதை வரமாட்டேங்குதுன்னு இருக்கும். இதில் 30 மினிட்ஸ் இருந்தாலும் அதில் ஐ மீன் ஒரு மியூசிக் டைரக்டராக நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குனாரு. உண்மையாகவே செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த என்டையர் போர்ஷன் வந்து இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸ்ரீவித்யா செகண்ட் ஹீரோயின், அவங்க என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்காங்க? அவங்க எவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது? அவங்களும் புது காம்பினேஷன். ஸ்ரீதிவ்யா வந்து டேரக்டர் சொல்லும்போது சொல்லிட்டாரு, அம்மா நீங்கள் ரொட்டீனான படம் கிடையாதும்மா, ஹீரோயின் சாங்கு லவ் எல்லாம் கிடையாது, இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர். இப்போ நான் ஒரு கேரக்டர்னா, நயன்தாரா ஒரு கேரக்டர்னா, ஸ்ரீதிவ்யா ஒரு கேரக்டர், அப்படி விவேக் சார் ஒரு கேரக்டர், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் தான் இருக்கும். நீ கதை கேட்டு சொல்லுங்கன்னு போது அவங்க கதை கேட்டுட்டு புதுசாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம ஒரு வில்லேஜ் கேரக்டர் தான் மோஸ்ட்லி நம்ம ஸ்ரீதிவ்யா பார்த்துருக்கோம். பட் இது வந்து ஒரு சிட்டியில் படிக்கிற பொண்ணு, ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற பொண்ணு, பேய்களை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட கேரக்டர்னு சொல்லும்போது அவங்களுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டுட்டு. எனக்கு புதுசாக இருக்குது சார், எனக்கு ரொட்டீனாக சாங்கு டான்ஸுன்னு இல்லாமல் இது வேறு ஒரு விஷயமா இருக்குது, ஐ வாண்ட் டு டூ இட்னு சொல்லி ஹாப்பியாக ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்கன்னா யூ வில் சி ஒரு வெரி மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் ஸ்ரீதிவ்யா. அண்ட் ஹியூமர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெரி குட் வித் ஹியூமர். ஆமாம். ஓகே, இப்போ என்ன டிஃபால்ட்டாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் ஒரு பேய் படம் அல்லது அது ரிலேட்டட் படம் பண்ணணுங்கிறது டிஃபால்ட் ஆகிடுச்சா? எனக்கு சின்ன வயசுல பேய் கதைனா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படம் ஒத்துக்கிட்டது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ பட் திஸ் அ மச் பிக்கர் ஃபில்ம். ஒரு சின்ன இதுக்குள்ளே அடப்பட்டு போகிற ஒரு கதை கிடையாது, ரொம்ப பெரிய படம். அதில் ஹாரர் ஒரு எலிமெண்ட் தான், இப்படி ஹியூமர் ஒரு 60% வந்து இது காமெடி தான் இருக்கும் அந்த படத்தில். பட் அது ஒரு 20% உங்களுக்கு பீரியட் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு 10% ஹாரர் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஹாரர் ஃபிலிம் கிடையாது, பட் ஹியூமர் எல்லாமே மிக்ஸ் ஆனது மல்டி ஜானர் ஃபில்ம்னு சொன்னேன். எல்லா விஷயங்களும் இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும். யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு பேய் படங்களில் ஆக்ஷன் இருக்காது, இதில் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் இருக்கும். மொழி எவ்வளவு முக்கியமாக இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? அல்லது அந்த 500 வருஷம் முன்னாடி அப்படிங்கும்போது கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்கா? நம்ம சினிமாவில் பார்க்குற தமிழ் தான் இருந்தாலும் எனக்கு கரெக்டாக உச்சரித்து பேச வேண்டியது இருந்தது. அந்த கேரக்டருடைய கனம் இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் இன்னொரு கேரக்டருக்கு வந்து டோட்டலாக வாய்ஸை மாற்றி டப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சீன் பண்ணால் கூட வாய்ஸ் போயிடும், அப்புறம் அடுத்த நாள் தான் வந்து பண்ணணும். ஸோ எனக்கு 15 days ஆச்சு. அந்த கிட்டத்தட்ட 3 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸில் டப் பண்ணுறதுனால ஒரு 15 days ஆச்சு. எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு டப் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய ஸ்க்ரீமிங் இருக்கும். ஃபேண்டசி ஃபிலிம், அட்வென்ச்சர் ஃபிலிம் 1000 1 அப்படி தான் ஆச்சு. ஒரு சீன் பண்ணாலே வாய்ஸ் போயிடும், திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நிறைய டைம் எடுத்துச்சு. பட் எனக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சு. வேறு ஆளாக மாற்றி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கார்த்தி வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான், ரொம்ப செலக்டிவ், ரொம்ப பர்டிகுலராக தான் பண்ணுறாங்க. சும்மா வந்த கதையெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுறதில்ல. இதுக்கு ஏதாவது பர்டிகுலராக காரணம் இல்லை? அது ஃபஸ்ட்டு படத்தில் மாட்டிக்கிட்டேன் நான். பருத்திவீரன் மாதிரி ஒரு படத்தில் ஆரம்பிக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. இவர் செலக்ட் பண்ணுற கதையாகட்டும், இல்லை பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் இருக்கிற கதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது அப்படி கதைகள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. ஸோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல படம் வந்தால் போதும். படம்னா நோ சொன்னவர் மணிரத்னம் சார்க்கே நோ அப்படின்னு சொல்லி நான் நோலாம் சொல்லலை. இல்லை, அப்புறமா பார்த்தா படத்துக்கு வந்தாச்சு. அதில் ரொம்ப பர்டிகுலர், ரொம்ப பார்த்து அதை ரசித்து செய்கிற மாதிரியான ஒரு ஆளாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க. எப்படி இந்த மாற்றம்? சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எவ்வளோ நேரம் பேசினாலும் சலிக்காத ஒரு விஷயம். நமக்கு பிடிச்சது பெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு மணி சார்ட்ட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவர் வந்து சூர்யாவுக்கு தம்பி மாதிரி ஒருத்தர் வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது, சூர்யா தம்பியே இப்போ வந்திருக்கான் யூஎஸ்லேருந்து, நீங்கள் பாருங்கள் போது நான் இப்போ 95 கிலோ இருப்பேன், அவர் பார்த்து தம்பி மாதிரி இல்லை அண்ணன் மாதிரி இருக்கான், இவன் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ சொல்லலை சார், நான் வந்து உங்களை மீட் பண்ண வந்தது, உங்கள் கூட ஒர்க் பண்ணணும், டைரக்ஷன் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. பட் அங்கேருந்து நடிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு சான்ஸ் வந்துச்சு. ட்ரை பண்ணு, வரலன்னா விட்டுறலாம், திரும்ப டைரக்ஷனுக்கே போய்க்கோ. பட் எனக்கு எப்படி நான் பார்த்தேன்னா, நடிக்கிறது கூட வந்து டைரக்ஷனுக்கு ஒரு லேர்னிங்காக தான் நான் பார்த்தேன். நம்ம உட்காந்து அப்சர்வ் பண்ண முடியும், டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும், எல்லா டெக்னீஷியன்ஸ் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கற்றுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வழியாக தான் நான் பார்த்தேன். பட் அது நல்லபடியாக ஒர்க் ஆனதுனால அப்படியே போயிடுச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணணுங்கிறது அதில் மெயின் இன்ட்ரெஸ்ட். நமக்கு பிடிச்சது பெஸ்ட்டாக பண்ணணும். இப்போ இந்த படம் காஷ்மீரில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறப்ப அந்த நடிகர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படியே அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லுவோம். எப்படியா அப்படி மாறுறாங்க ஒரு படத்துக்கு படம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துக்கு. எப்படி நம்ம வந்து இந்த கேரக்டரில் நானும் தெரியக்கூடாது, எப்படி பண்ணலாம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது திரும்ப நமக்கே நம்மள ஒரு சவால் வச்சுக்கிறது தான். நீ ட்ரை பண்ணி பாரு, முடியுமா உன்னால் அப்படிங்கிற விஷயம். ஸோ பிடிச்சி பண்ணும்போது ஐ திங்க் யூ என்ஜாய் மோர். அந்த உங்கள் உடம்பையே டோட்டலாக மாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, நடிகர்களுக்கு வந்து ஒரு ஒரு ரோலுக்கு அப்படியே அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. அடுத்து ஒரு கேரக்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மெலிஞ்சு அந்த மாதிரி. இப்போ கூட நீங்கள் அடுத்த படத்துக்காக நிறைய வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு முக்கியம், அதுக்கு எவ்வளவு மெனக்கட வேண்டியது இருக்குது? சிம்பிளாக சொல்கிறாங்கல்ல, நடிகருக்கு தானப்பா என்னப்பா நிறைய சம்பளம் வாங்குறாங்க ஈஸிப்பா அப்படின்னு. ஆனால் அதில் இருக்கிற மெனக்கெடல்கள் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கட வேண்டியிருக்கு? சில பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்க கம்மியாக சம்பாதிக்கிறாங்க போது நடிகர்கள் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலை ஒரு உத்தரவாதம் இருக்கும். எனக்கு கண்டிப்பாக நான் ஒரு 50 வயசு வரைக்கும் வேலை செய்வேன். பட் ஆக்டிங்கில் அப்படி கிடையாது. எப்போ வேணால் உங்களுக்கு மார்க்கெட் இருக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம். ஸோ எப்பவுமே யூ ஹேவ் டு கீப் கிவிங் யுவர் பெஸ்ட். இதில் என்னென்னா ஒரு கதை கேட்கும்போது இப்போ நான் சும்மா கார்த்தியாக போய் நின்னா ராஜ்நாயக்கா மாறிட முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த கதாபாத்திரத்தை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான். இப்போ இந்த காஷ்மீரா பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது 3 விதமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நமக்கு ஃப்ரேமில் வந்து 2 கேரக்டர்ஸ், ஒன்று வந்து இன்னும் உங்களுக்கு காட்டாமல் வச்சுருக்கோம். சர்ப்ரைஸ். ஆமாம், நீங்கள் படம் பார்த்துருங்க இன்னைக்கு கண்டிப்பாக. ஓகே, அதை பற்றி அப்போ எதுவுமே சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாதா? ஆமாம், அப்புறம் இப்போ என்ன தான் பார்ப்பீங்க நீங்கள் தேட்டரில் போய்? இதை பற்றியே ஒன்றும் தெரியலிங்க. ஏதோ வந்து ஓகே ஒரு ஃபேண்டசி மாதிரி படம் தான் தெரியுதே ஒழிய அதுலேருந்து கொஞ்சம் கூட வெளியே இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே கேட்காத கதை பார்க்காத கதைன்னு சொல்லலை, பட் சுவாரஸ்யமான கதை. படங்களுக்காக மெனக்கிடுறது அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி அந்த படங்கள் வெற்றி தோல்வி அப்படின்னு இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அப்பா ஒரு பெரிய நடிகராக இருந்திருக்காரு, நீங்கள் அவரோட வெற்றி தோல்விகளையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அண்ணா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னு வரும்போதுமே உங்களுக்கு அது பழக்கப்பட்டதாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்கான ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குல்ல, அப்போ எப்படி நீங்கள் அதை எடுத்துப்பீங்க? இல்லை, வெற்றி தோல்வியை வந்து சரிசமமாக ஏற்றுக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அது முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ஒரு ஃபெயில் ஆகிட்டாலே வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஒரு மிக முக்கியமான விஷயம். வெற்றி தோல்விங்கிறது கிடையாது, இதில் விளையாடுறது தான் இங்கே முக்கியம். அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம். அதான் நான் எல்லா குழந்தைங்களும் டெஃபினட்டாக விளையாடணும்னு சொல்லுவேன். ஏன்னா டெய்லி தோப்பாங்க, அடுத்த நாள் ஜெயிப்பாங்க. ஸோ ஜெயிக்கிறது தோக்கிறது சகஜம் அப்படிங்கிறத வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துரும். பட் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லாததுனால ஐ லேர்ன்ட் இட் வெரி ஹார்ட் வே. ஆரம்ப படங்கள் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து எனக்கு சரியான கதைகள் அமையலை, இல்லை நான் நினச்ச மாதிரி படங்கள் வந்து சேரலைங்கும் போது தோல்விங்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் இட் மேக்ஸ் யூ பெட்டர் பர்சன். அதுவும் நம்மள மாதிரி ஒரு சூஸியா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அப்பவுமே ஆமாம், அப்போ நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நம்ம பார்த்து பண்ணும்போதே மிஸ்டேக் ஆகுதா அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கே தான் நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க, அங்கே தான் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க. மற்றவங்க சொல்கிறத தாண்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தீர்மானமாக பண்ண முடியும், என்னால் இன்னுமே ஹார்டாக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி தோல்விகள் தான் உங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். யூ மேக் யூ பெட்டர் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு டெஃபினட்டாக ஸ்போர்ட்ஸுங்கிற விஷயம் சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்தா தான் வந்து நம்ம பசங்கள்லாம் வந்து இப்போது 12th ஃபெயில் ஆனால் சூசைட் பண்ணிக்கிறாங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகிட போகுது? அடுத்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிடிக்கல வேறு ஒரு தொழிலே கூட பண்ணிக்கலாம். ஸோ மனசு உடைஞ்சு போகாமல் வெற்றி தோல்வி ஈக்குவலாக எடுத்துக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் வீட்டிலேயே யார் பெஸ்ட் கிரிட்டிக்? எல்லாருமே நீ கிரிட்டிக் தான். அதுவும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து உண்டு. எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற சுதந்திரமும் அறிவு கூர்மையும் நம்ம ஊரில் டெஃபினட்டாக ஜாஸ்தி உண்டு. எங்கள் வீட்டில் எல்லாருமே கிரிட்டிக் கூட அவ்வளோ ஏற்றுக்க மாட்டோம். என் தங்கச்சி ரொம்ப கஷ்டம், எங்கள் அம்மா அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்குன்னு அவங்க வாயில் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பரவாயில்லம்மா, அவ்வளோதான் ரியாக்ஷன் வரும். அதுக்கு நம்ம ரொம்ப வேலை செஞ்சுருப்போம். அம்மா தான் இப்போ பயம். இப்போ காஷ்மீரா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவ்வளோதான், அவ்வளோதான் கிடைக்கும். அது பெரிய விஷயம். இதில் நம்ம ரொம்ப ப்ரௌடாக மேலே ரிங்கெல்லாம் சுற்றி இதுக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம பார்ட்டியெல்லாம் கொடுக்கலாம். அப்படியா? அடுத்த படம் வந்து உங்கள் குருநாதருக்குடைய
இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்போ அவர் கூட வேலை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நீங்க அந்த அறிவிப்பு வந்த உடனே எல்லாருக்குமே அந்த ஸ்பார்க் வந்துருச்சு. சூப்பரா, ஐயோ கார்த்தி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படி போயிட்டு இருக்கு ஷூட் எல்லாம்? அவர் கூட இருந்தா சார் போதும்ல. ஃபஸ்ட்டு வந்து ஆமாம் எக்ஸாக்ட்லி அதான் கரெக்டாக சொன்னீங்க. நான் தான் சொன்னேன் சார் செட்டில் வந்து திரும்ப இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த செட்டில் தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஒரு அடிப்படை ஒரு டிசிப்ளின் ஒழுங்கு இருக்கு இல்லையா? காலையில் 5:30 மணினா 5:30 மணிக்கு எங்கள் ஸ்பாட்டில் இருப்போம். சார் 6:30 மணிக்கு வந்துடுவார். 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் எடுத்துருவாங்க. எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 சீன் எடுக்கணும்னா ஆர்டிஸ்ட்லாம் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த சீனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுவார் சார். ஸோ அடிப்படை கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து மணி சார் கிட்ட தான். ஆகும்போது திரும்ப அதே செட்டில் போய் அங்கே இருக்கிற அதே பழைய முகங்கள் எல்லாருக்குமே நான் மட்டும்தான் வெளியில் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே இருக்கிறவங்களாம் அதே டீம் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னொரு விஷயம் அந்த டைமில் வந்து சார் சொல்கிறத மட்டும் கேட்டுக்குவோம். சம்டைம் ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவரோட திங்கிங் வேறு லெவலில் இருக்கும். பட் இப்போ அவர் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுது, கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியுதுங்கும் போது ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சார் கன்சிடர் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கான ரோல், நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டரு, வேறு ஒரு அப்பியரன்ஸு. ஸோ என்னை டோட்டலாக வேறு ஒரு ஆளாக மறுபடியும் மாற்றி காட்டுற ஒரு கேரக்டராக என்னை புஷ் பண்ணுறாரு. எனக்கு நான் தான் கதை கேட்டுட்டு சரி நான் எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டேன். பண்ணலாம் நீ போய் இழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி நிறையா புக்ஸ் படித்து அந்த கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. இதில் உங்களுக்கு டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நடிகராகவும் மறுபடியும் ஒரு அசிஸ்டண்ட்டாக அப்படியே. அது எல்லா படத்துலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான். அப்படியா? அது மைண்டில் ஆஃபே ஆகாது. நம்ம அங்கே தானே ஆரம்பித்தோம். எப்போ அப்போ டைரக்ட் பண்ணுறோம்? கதை வேணுமே. நம்ம ஊரில் மணி சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து எழுத்தாளராக இருந்தால் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும். கதை எழுதுகிறவங்க இங்கே நம்ம ஊரில் கிடையாது. ஸோ நமக்கே கதை இருந்தால் தான் நம்ம டைரக்டராக இருக்க முடியும். அது நிறைய விஷயம் இருக்குது கற்றுக்க வேண்டியது. கற்றுக்கிட்டு ஒழுங்காக பண்ணுவோம், அவசரம் இல்லை. எப்படி இருந்தாலும் மணி சார் படத்தில் ரொம்ப மேஜிக்கான ஒரு அழகான லவ் லைன் இருக்கும். என்ன மாதிரியான படமாக இருந்தாலும் ஒரு எப்படி இருக்கு திரும்ப ஒரு லவர் பாய்? இல்லை அவர் வந்து நம்மளை விட வந்து 10 வயசு 20 வயசு கம்மியாக இருக்கார். அவர் இன்னும் பயங்கர யங்காக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனை கூடயே இருக்கார். அங்கேருந்து விலைக்கே போகலை. ஏன்னா அவ்வளோ ஃபிலிம்ஸ் பார்க்குறாங்க சார். அவ்வளோ பேர் அடிக்கடி பேசிகிட்டே இருக்காங்க. அண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு. மௌனராகம் வந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட நான் எப்படி ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே போகிறதுன்னு ஒரு பொண்ணு எல்லா பொண்ணுங்களையும் ஓடின ஒரு கொஸ்டினை டப்புன்னு எடுத்து வெளியில் வைக்கிறதுக்குள்ள பாலச்சந்தர் சார் அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அது இன்னுமே சென்சிட்டிவாக இன்றைக்கி இருக்கிற பசங்களுடைய மொழியில் சொல்கிறது இருக்குல்ல, அது மணி சார் அன்னிலேருந்து அந்த ஜென்ரேஷன் கூட எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் கூடயே இருக்கார். அது சான்ஸே இல்லை. அது பாலச்சந்தர் சார் ரொம்ப விகரஸாக சொன்னதை இவர் ரொம்ப மைல்டாக சாஃப்டாக அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் கூடயே இருக்கார். ஸோ அந்த லவ் ஸ்டோரிங்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. இப்போ நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வயசாயிட்ட மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் கற்றுக்கணும் அவர்கிட்ட. இப்போது நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுக்கும் இப்போ ஒரு ஆக்டராக அங்கே போய் உட்காந்துருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருமே கேட்டாங்க. இப்போது நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது எங்கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்களாம் இன்றைக்கி டைரக்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் இருக்கிறதுக்கு முன்னாடி சீனியராக சார் கூட ஒர்க் பண்ணி டைரக்டராக போயிட்டவங்க நிறைய பேர் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஒரு பெரிய சீக்வன்ஸ் எடுக்கிறப்ப சார் தனியாக கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு திரும்ப வீட்டுக்கு வர மாதிரி தான். ஸோ தே ஜஸ்ட் கம் பேக், காலேஜுக்கு வர மாதிரி வந்துட்டு எனக்கு காலேஜில் சீனியர் மாதிரி தான் அவங்க எல்லாரும். இப்படிடா இருக்குது உனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு இங்கே ஒர்க் பண்ணும்போது இல்லைங்க நானும் ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் பார்த்தா இங்கே வந்த உடனே ஒர்க் மட்டும் தான் மைண்டில் ஓடுது. பிகாஸ் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் நடிக்க ஆரம்பிச்சு. அப்படிங்கும்போது ஒரு ஆக்டருக்கான அந்த டியூனிங்லேயே தான் இருக்கேன். பட் எனக்கு என்னென்னா இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி இல்லை, மறுபடியும் மணி சார் செட்டுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போன மூடில் தான் இருக்குது. பட் 10 வருஷங்கிறது வந்து ஒரு பெரிய டைமாக இருக்கிறதுனால ஒரு ஆக்டருக்கான பேசிக் மோல்டிங் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதனால தான் வந்து பயப்படல. சார் முன்னாடி பயம் வரல. சார் சொல்கிறத கரெக்டாக பண்ணணுங்கிற கவனம் தான் இருக்கே தவிர பயம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு அதுவே பெரிய ரிலீஃப். இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் ஆன்டிசிபேட்டிங்காக இருந்துச்சு, சார் முன்னாடி நடிச்சிருவோமா நம்ம அப்படிங்கிற மாதிரி. பட் அது இல்லை, சர்ப்ரைசிங்காக ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு அப்படி தோணல. அந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணிடணுங்கிற அந்த கவனம் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. அப்பா சொல்லுவாங்க ஏதாவது இதிலலாம், நான் பசங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தேன், அவங்கள வந்து பணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே நான் வளர்க்கலை, அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவாங்க. அப்போ அவங்க கண்ணில் ஒரு ப்ரௌட்னஸ் இன்னும். இப்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைகளுக்கான விஷயங்கள், சுற்றுச்சூழல் பற்றி, ஹெல்த் பற்றி அப்படின்னு, எந்த அளவுக்கு உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் அதையெல்லாம் சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு பார்த்து கற்றுக்கிறது தான் ஜாஸ்தி. நம்ம நிறையா சொல்லிகிட்டே இருக்க முடியாது, யாருக்கும் பிடிக்காது, அட்வைஸ் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. பார்த்து அவங்க கற்றுக்கிறது தான். பட் மிடில் கிளாஸ் அப்ரிங்கிங் தான் எங்களுக்கு. ஒரு இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு 5 ட்ரெஸ், அந்த ஷர்ட் இருக்கா, 6 பேண்ட் இருக்கா போதும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர பார்க்குறதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கல. ஸோ அந்த மிடில் கிளாஸ் அப்ரிங்கிறது ரொம்ப முக்கியமாக படுது. அதுக்கு நான் வந்து
இன்னொருத்தருடைய உழைப்பை மதிக்கிறதாகட்டும். ஒரு பணம் வந்து நம்மகிட்ட எக்ஸஸாக இருக்குங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும், இது அப்பா பார்த்து நம்ம எடுத்துக்கிறது தான். அவர் அளவுக்கு பண்ண முடியறது இல்லை, பட் ஓரளவுக்கு அந்த பேசிக் அப்ரிங்கிங் இருக்குதுன்னா அப்பா அம்மா தான் காரணம். அடுத்து இது ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருப்பாங்க, இருந்தாலுமே எப்போ நீங்களும் அண்ணாவும் சூர்யாவும் சேர்ந்து நடிக்கிறீங்க? இல்லை, நாங்கள் லாஸ்ட் இயர் ரொம்ப தீவிரமாகவே யோசித்தோம் ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு. பட் கரெக்டான கதைக்காக தான் வெயிட்டிங். ஒரு நல்ல கதை வரும்போது நிச்சயமாக பண்ணிடுவோம். முதல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பண்ணி ஆகிடணும், ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் நல்ல கதை வரணும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல. அண்ணன் தம்பிங்க 2 பேர் பண்ணணும்னா பிரதர்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அவங்க 2 பேர் வரும்போது ஸ்க்ரீனில் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். அது பார்ப்போம், நல்லா வரும்னு நினைக்கிறேன். விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் வட்டத்துக்குள்ளேயோ அல்லது பெரிய அளவில் வந்து மற்ற ஹீரோஸ் கூட வந்து கார்த்திக் இவங்க கூட ஆகாது, அவங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலேயே சிக்க மாட்டேங்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஸ்பெசிஃபிக் பிரச்சனை மாட்டினா தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அப்படி இல்லை, சர்ச்சை தேவைப்படுது. எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னல தெரில, அப்படி கம்பேரிசன் வரலங்கிறது நல்லதாக நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நமக்கு கம்பேரிசன் நமக்கு முந்தின படங்கள் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு காம்படிட்டருங்கிறது உங்கள் கூட பக்கத்தில் வர படம் கிடையாது, உங்களோட முந்தின படம் தான். முந்தின படம் நல்லா இருந்துச்சுன்னா அதோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். முந்தின படம் சரியில்லைன்னு சொன்னால் இந்த படம் எதிர்பார்ப்பே இருக்காது. அப்போ நீங்கள் அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணி ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் தான் நமக்கு எப்பவுமே காம்படிட்டர். ஸோ அது தேவைப்படலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ நடிகர் சங்கம் எலெக்ஷன்லாம் வரும்போது நம்ம கம்யூனிட்டியில் நம்மள மாதிரியே அலவரிசையில் யோசிக்கக்கூடிய, நம்மளுக்கு இருக்கிற அதே சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ் கூட இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. இல்லாட்டி நான் யாரோடையும் பழகவே மாட்டேன், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். பட் இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எல்லாருமே வந்து தயக்கம் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த உறவு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே உன் படம் நல்லா ஓடணுண்டா அப்படின்னு விஷ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஜென்யூனாக விஷ் பண்ணுறது. ஐயோ அவன் படம் ஓடிடுச்சா அப்படின்னு யோசிக்காமல் அவன் படம் நல்லா ஓடணும் அப்படின்னு ஜென்யூனாக நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ கிடச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸான்னு இல்லை, ரொம்ப நாளாகவே எதுவுமே கிசுவே வர்றது இல்லையே உங்களை பற்றி? இதுக்கு மேலாம் வர முடியாதுங்க. இல்லை வர்றதில்ல, யார் ஹீரோயின்ஸ் கூடயும் சேர்த்து வச்சு பேசுறதே கிடையாது. ஏங்க நாங்கள் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நிறைய ஆள் இருக்காங்க, நான் மட்டும் தானே கிடைச்சேன் உங்களுக்கு. ஆனாலும் கார்த்தியை பற்றி எதுவும் வர்றதில்லை அப்படிங்க. அப்பப்போ நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, ஓ கார்த்தி அப்படி பண்ணுறாரா அப்படின்னு நாங்களும் பேசிக்கணும்ல. நீங்கள் சைலண்டாக படம் பார்க்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு படம் பண்ணுறீங்க, போகிறீங்க வர்றீங்க, இப்படியே இருந்தால் நாங்கள் என்னதான் செய்வோம்? போர் அடிக்க தான் செய்யுதில்ல, சரி தான் பண்ணுவோம். ஏதாவது பண்ணுவோம். ஓகே, ஆக்டர் கார்த்திக் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எது? என்னை பற்றி தான் ரொம்ப யோசிக்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் படம் பார்க்கும்போது, படம் பண்ணி முடிச்சிட்டிங்க, பார்க்கும்போது ஐயோ இது இவ்வளோ நல்லா இருக்கே, இல்லை இது இவ்வளோ சொதப்பலமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி? இல்லை, காஷ்மீரில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. நான் 3 வேறு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. டெய்லி ஒரு 3 hours 4 hours மேக்கப் போட வேண்டியது இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்க முடியும், நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கும் போது இது என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது. இப்போ கோகுல் ஒரு 2 years உட்காந்து ரிசர்ச் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஓம் பிரகாஷ் பார்த்தீங்கன்னா வேறு படங்கள் பண்ணாமல் ஒரு 1 year கேமராமேன் ஃபுல்லாகவே உட்காந்துருக்காரு. ராஜீவன் சாரோட செட்ஸ் ஒர்க்கு, அப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன கேரக்டர் பண்ணுறனாலும் விவேக் சார் கூட ஒரு டெடிகேஷனாக இதுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பேஷனட்டாக ஃபில்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயமா இருக்குது. எல்லா படங்களும் பண்ணாமல் ரொம்ப பிடிச்சது தான் பண்ணுறோங்கிறது எனக்கு, இது விட்டுறக்கூடாது, இது தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னை பற்றி நான் கொஞ்சம் நினச்சிக்கிறது. பரவாயில்லடா நீ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. பிடிக்காது வேறதா இல்லை, சோம்பேறித்தனம். அப்படியா? இவ்வளோ டிராஸ்டிக்காக வந்து நிறைய படிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம், அதெல்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு தோணும். நீங்கள் உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எகைன் ஒரு தடவை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது பேசுகிற அந்த விஷயம். ஏன்னா ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ண படங்கும் போது அதில் பார்த்து பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸ்டில் நீங்கள் படம் பாருங்கள், நிச்சயம் பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு ஃபேமிலியோட போய் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி மேஜிக்லேருந்து கிராஃபிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கலந்த ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ காஷ்மீர் படம் பாருங்கள், கருத்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். வேகுது நீ சொல்லுற ஆவிய சுடுமா, கூப்பிட்டா பின்னால வருமா ஜெகதம்மா.